Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் வெட்டிங் ஆல்பம் டெம்ப்ளேட்ஸ். இப்போ நிறைய எனக்கு நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தது வெட்டிங் ஆல்பம் டெம்ப்ளேட்ஸ் இருந்தால் எனக்கு லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி. அப்போ அதனால தான் அந்த வெட்டிங் ஆல்பம்ஸ் நான் முன்ன பண்ணினேங்க. அப்போ அதில் உள்ள டெம்ப்ளேட்ஸ் தான் இது. நான் கம்ப்ளீட் இந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு $1 நான் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க ஒன்றும். இப்போ நான் எடுக்கிற இந்த டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் உங்களோட ஃபோட்டோஸ் இங்கே நாங்கள் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் இங்கே மாதிரி செட் பண்ணதாக இருக்குது. இங்கே பாருங்க அழகான பேக்ரவுண்ட், ரைட்? ஓகே, இந்த மாதிரி ஒன்று, ரைட்? இப்போ பாருங்க நிறையா இருக்குது இந்த மாதிரி ஸ்டைல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இதுதான். இதில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோஸை இங்கே இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு மாஸ்க் பண்ணி விட தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் ஒவ்வொருனே இந்த மாதிரி அடக்கி விட தான் இருக்குது, ரைட்? இதை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா அழகாக வரும். இதை நீங்கள் வெட்டிங் ஆல்பத்துக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க அழகான டிசைன். உங்களோட வெட்டிங் ஆல்பத்துக்கு யூஸ் பண்ணலாம், ரைட்? இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அழகான ஃப்ரேம்ஸ் இது, ரைட்? அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இதில் அடுத்தது இந்த மாதிரி இந்த இது. இப்போ இதெல்லாம் அழகாக இருக்கும் பாருங்க, வெட்டிங் டிசைனிங். இந்த கலெக்ஷன், ரைட்? இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம், ரைட்? இப்போ இதுகளையும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அப்படி செட் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த வெட்டிங் ஆல்பத்துக்கு செட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அழகாக வரும் ஆல்பம். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, ரைட்? இல்லை எல்லா டிசைனும் அழகாக இருக்குது. இப்போ அடுத்த டிசைன் நான் எடுக்கிறேன், 4வது, ரைட்? இப்போ இந்த மாதிரி, ரைட்? இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் பாருங்கள், இந்த கலெக்ஷன், ரைட்? இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிசைன். இந்த டிசைனை நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸை கொண்டாந்து இதில் போட்டுட்டு இந்த ஃப்ரேமில் போட்டுட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த டிசைன், ரைட்? இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் அடுத்தது நான் எடுக்க போகிறேன் இந்த இது 5வது. அதை பாருங்க, இதில் மாதிரி நிறையா டிசைன் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த டிசைன். இதில் 1 2 3 4 5 நான் எண்ணிக்கை போட்டிருக்கேன்னா இதில் எத்தனை ஃபோட்டோஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் நீங்கள் வைக்கணுமோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி செஞ்சுருக்கு. ப்ரீ டிஃபைனாக இது செஞ்சுருக்குது. இல்லை நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் அடிக்கிறதுக்கு போட தான் இருக்குங்க, வைக்க தான் இருக்குது. ஃபோட்டோஸ் ஒன்று ட்ராக் பண்ணி இந்த ஃப்ரேமுக்கு சரியாக செட் பண்ண தான் இருக்குது. செட் பண்ணி உங்களோட இதில் போய்ட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்டில் இன்புட் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுற இடத்துல ஸ்டூடியோவில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரேமை வச்சு நீங்களே செஞ்சுக்கலாம் அவங்களோட வேலைகள், ரைட்? அடுத்தது இதில் 5 இதில் பாருங்கள். அடுத்தது இது 6வது. 24 இருக்குங்க பாருங்க. இதில் டோட்டலாக மட்டும் இங்கே பாருங்க ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, ரைட்? இந்த மாதிரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ரேம்ஸ். இப்போ இந்த ஃப்ரேம்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த ஃப்ரேம் எல்லாம், ரைட்? இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல ஒரு டிசைனிங்க்கு இங்கே இதில் பாருங்க இந்த மாதிரி இதுகளை ஃபோட்டோஸை நீங்கள் அடுக்கி அழகான ஒரு பிரிண்ட் அவுட்னு எடுத்துக்கணும். இப்போ அழகாக இருக்குது இந்த ஃப்ரேம்ஸ், ஓகே? அடுத்தது உங்களுக்கு 7வது இந்த மாதிரி வெட்டிங்ஸ். இந்த மாதிரி ஒரு வெட்டிங்ஸ் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் ஆல்பத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி தான் இருக்கேன் வெட்டிங் ஆல்பத்துல எல்லாம் உங்களுக்கு வரும் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கும். இதுகெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம், ரைட்? அடுத்தது உங்களுக்கு அடுத்த டெம்ப்ளேட் பாருங்க. இதுகளில் உங்களோட இதுகளை வச்சுக்கலாம், ரைட்? உங்களோட ஏதாவது பேரை போட்டுக்கணும், உங்களோட கப்பல்கிட்ட பேரை போட்டு இங்கே உங்களோட இங்கே மாதிரி செட் பண்ணிக்கலாம், ஓகே? ரைட்? அடுத்தது உங்களுக்கு 9வது. இப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் போய்ட்டு பாருங்க ஒவ்வொன்றா. இப்போ பாருங்க நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். எல்லாம் எடுத்துட்டு காட்டிக்கிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஓகே? இதில் பாருங்க, ரைட்? இந்த இதில் உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்க. இதெல்லாம் அழகாக இருக்குது. இந்த ஃபூ ஸ்டைலெல்லாம் அழகாக இருக்குது. இந்த பாருங்க, இங்கே பாருங்க இந்த பேங்க் இந்த மாதிரி பூ கலர்லாம் வச்சு இந்த மாதிரி வெக்டர் ஆர்ட் பண்ணி உங்களோட ஆல்பத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வெட்டிங் ஆல்பம் நீங்கள் பிரிண்ட் பண்ணுற நேரம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் வெட்டிங் ஆல்பம்ஸ்க்கு இது பிரிண்டிங் வர நேரம் ரொம்ப அழகாக இருக்குங்க, ஓகே? இது சைஸ் பை சைஸ் எல்லாம் செஞ்சு கணக்காக செஞ்சு வச்சிருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததா இருக்குது. இல்லை பாருங்க கிட்டத்தட்ட 24 கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததுலையும் இருக்குது கிட்டத்தட்ட. இதில் இந்த ஃபோட்டோ சைஸ் போட்டு இதில் ஒரு 15 இருக்குது. மேலே பாருங்க இதில் ஒரு 13 கலெக்ஷன் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இதில்,
ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம். ஓகே, இது அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு வந்து $1 வந்து இது அவ்வளோத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் போயிட்டு பாருங்கள். நான் எல்லாத்தையும் இதை மட்டும் நான் காட்டுறேன், மற்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் என்னென்ன கார்ட்ஸ்க்கு தேவை இல்லை அவ்வளவும் இருக்குது, அவ்வளோ பேக்ரவுண்ட்ஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களோட வெட்டிங் கார்ட்ஸ், கம்ப்ளீட் வெட்டிங் கார்ட்ஸே இதில் வந்து நீங்கள் வெட்டிங் கலெக்ஷனே நீங்கள் இதில் வந்து பிரிண்ட் பண்ணணும். அந்த அளவில் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது அவ்வளோ பார்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை எடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இந்த இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட வெட்டிங் கலெக்ஷனுக்கு வந்து இதை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி இப்போ இதில் ஃபோட்டோஸுக்கு இந்த ஃபோட்டோஸ்க்கு பதிலாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த டிசைனிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே இப்போ நான் உங்களோட ஃபோட்டோஸை வச்சு இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னாங்க, இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த டிசைனோட மேட்ச் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணி எடுக்கிற நேரம் ரொம்பவே அழகான ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருக்கும். ஓகே, இப்போ இதை பாருங்கள், இது அடுத்தது இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரைட், இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட இந்த கலெக்ஷனை மட்டும் நான் எல்லாம் காட்டிடுறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸாக இருக்கும். இந்த மாதிரி ரைட், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி பாருங்கள். இதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணதான் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் பண்ணி வரணும், இது அழகாக இருக்கும். இப்போ இந்த லுக்கெல்லாம் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்லாம் வெக்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான டிசைன் ஒன்று. ஓகே, ரைட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கடைசி 23வது பார்ப்போம். இந்த மாதிரி ரைட், 24 இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோ அழகான டிசைன்ஸாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ரைட், இதில் இருக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலையும் இருக்குது, இதுலையும் இருக்குது. இது ரெண்டுலையும் நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு பிஜி கலெக்ஷனும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இன்னொரு கலெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன். இப்போ ஒரு 3 கலெக்ஷன் மாதிரி என்கிட்ட இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்டேன். இந்த இருக்குது நியூ பேக்ரவுண்ட், இதுகளையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன். இதுலையும் இருக்குது, இதுலையும் இருக்குது. இதுகளையும் நான் உங்களுக்கான டிசைன்ஸை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன். ரைட், இந்த மாதிரி. ஓகே, இதில் வந்து சில பார்டர்ஸ் சம்மந்தமானலாம் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அது சம்மந்தமாகவும் இந்த இதில் இருக்குது நிறையா. இன்னொரு ஃபோல்டர் இருக்குது, இந்த நியூ பேக்ரவுண்ட்னு சொல்லி. இதுலையும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 டெம்ப்ளேட்டுக்கு மேலே இருப்பதுகளில் இந்த 150 டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 150 டெம்ப்ளேட்டை வச்சே நம்ம அழகாக ஒரு வெட்டிங் ஆல்பம் ஒன்று நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணிக்க முடியும். நீங்களே உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஆல்பம் ஒன்று நீங்களே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்களே ஒரு ஆடிங் ஆல்பம் ஒன்று நீங்களே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, அதனால இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான டெம்ப்ளேட்ஸ். இது அவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க தான் இருக்குது. ஓகே, ரைட், இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் இந்த பேக்ரவுண்ட் இந்த இதில் உள்ளது. ஓகே, இதெல்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு டிசைனிங் வேணால் பார்த்துக்கலாம். ரைட், இந்த இதில் உள்ளது தான் உங்களுக்கு காட்டினேன். இதில் இப்போ இதுலேயும் வந்து நிறையா டிசைன் இருக்குங்க. இதை பாருங்கள். இதுகளில் நான் வந்து எல்லாத்தையும் காட்ட இல்லாது டைம் இந்த பார்த்தீங்க இவ்வளோ அழகான பார்டர்னு இதெல்லாம் வந்து நான் எப்படி உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, ரைட், தேவையான நண்பர்கள் பை பண்ணிக்கிறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.